கைஸ் ஃபைனலாக நாங்கள் லொக்கேஷன் கிட்டக்க ரீச் ஆகிட்டோம். அதாவது லொக்கேஷன் ரீச் ஆகல, லொக்கேஷனுக்கு போக போகிற ஏரியா ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோம்னா ஒரு அபேண்டன்டு வில்லேஜ். ஓகேவா, என்டையர் வில்லேஜே வந்து அபேண்டண்டாக இருக்குது. ஸோ அங்கே தான் போக போகிறோம். நம்ம கூட வந்து தி ஃபால்கன் ரைடர் நட்ராஜ் வந்துருக்கிறாரு. ஐ அம் தி ஃபால்கன் ரைடர். இப்போ நான் வந்துட்டு ஸ்பூகிட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன். ஆமாம், இப்போ வந்து ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலாக ஆம்பியன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. பாருங்கள், இதுதான் ஸ்டார்ட் அப். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஆரம்பத்திலேயே ஒரு டெரரை காட்டிருச்சு இடம். ஓகே தலைவரே, வாங்க உள்ளார ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போவோம். உங்களை சுற்றி இருக்கிற ஏரியாவை மட்டும் அப்படியே பாருங்கள். ஏரியா எஸ் 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 ஐயோ, ரோடு இப்படி இருக்கு. ரைட்டு ரைஸ். தலைவரி நீங்கள் இறங்கிடுங்க தலைவரி. பார்த்து எப்போ முன்னாடி போயிடுங்க தலைவரி. லைட் ஆன் பண்ணிக்கலாமா? ஆன் பண்ணிட்டு போங்க. எஸ், இந்த ரோடை பாருங்களேன். அவர் எப்படி வராருன்னு தெரியல. இது பாருங்க, எவ்வளோ பெரிய பள்ளமேடு. அவ்வளோதான், கண்டிப்பாக அடிபட்டோம். எஸ் 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 எஸ். அதுக்கப்புறம் உள்ளார இன்னும் எவ்வளோ ட்விஸ்ட் இருக்குன்னு தெரியல. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம். ஓ மை காட். ஏரியா என்ட்ரியே பயங்கரமாக இருக்கு. ஆமாம், இது என்டையர் வில்லேஜே அபண்டண்டாக இருக்குது. ஊரேவா? ஆமாம், எங்கப்பா? ஒரு சின்ன கிராமம். ஓகே, அபண்டன்ட் ஆகி கிட்டத்தட்ட வந்து 20 இயர்ஸ் ஆகுது இந்த ஏரியா. ஓ, இருக்கிறதுலே உள்ள ஹண்டிங் இந்த பக்கம் பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு. கன்ஃபார்ம்டாக வேறு லெவலில் தான் இருக்க போகுது. ஏய், அதோ ஒரு பில்டிங் தெரியுதா? கண்ணுக்கு தெரியுதா? நான் கோபுரில் ஒன்றுமே தெரியல. கோபுரில் எப்படியா தெரியும், அதில் ஒன்றுமே தெரியாது. ஏய், உள்ளார கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் வந்து ஒரு பில்டிங் புகச்சி அகப்பட்டிருக்குது. தூய தமிழ். அப்பப்போ அப்படி தான் வரும் ஃப்ளோவில், அதான் கண்டுக்கக்கூடாது. ஏதாவது மிஸ்டேக் பண்ணேன்னா வண்டியோட போகிறோம், வண்டியோட தூக்கிட்டு போட மாட்டாங்க. தெரியல, ரிஸ்க்கு தான். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டான பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். என்னென்னலாம் நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியல. எனக்கே ஷாக்கிங் அண்டு சர்ப்ரைஸாக இருக்குது. ஒரு என்டையர் ஒரு ஸ்மால் வில்லேஜ் வந்து அபண்டண்டாக இருக்குன்ற விஷயம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார். இந்த லொக்கேஷன் அனுப்பி விட்டு உள்ளார இருக்க ஏதாவது ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை ப்ரோ, அந்த இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். எங்கள் ஏரியாவில் இருக்க யாருமே வந்து அந்த சைடில் வந்து நைட் டைமில் போக மாட்டோம், பகல் டைம்லையும் யாரும் போக மாட்டாங்க. இந்த மாடு மேய்க்கிறவங்களே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தான் உள்ளார போவாங்க, அதுக்கப்புறம் யாரும் அவங்களும் போக மாட்டாங்க. நாங்கள் மேய்க்கிற மாடு கூட வந்து அந்த சைடில் வந்து போகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பயமா? சரி ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான பிளேஸ். அப்போ கரெக்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் வந்து நம்ம தலைவருக்கு ஃபோன் அடிச்சு, தலைவரே ஒரு எக்ஸ்ப்ளோரிங் ஒன்று பண்ணணும், ஒரு வில்லேஜை வந்து போயிட்டு பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு. வில்லேஜ் தானே, வாங்க ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து பகலில் போயிட்டு ஒரு வில்லேஜை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்ற நினைப்பில் வந்தார். பகலில் கிளம்பலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னாருங்க. நான் அதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி பகலில் தானே கிளம்ப போகிறாரு, சரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். பகல்னு சொல்லியே கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளே இடம் இருட்டாயிருச்சுங்க. ஆனால் இடத்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப பயங்கரம். ஏன்னா ரொம்ப டெப்த்தில் இருக்கா இதில். வேறு நான் ஒரு வீடாக இருந்தாலே அல்லு வீடம் பயங்கரமாக இருக்கும். ஒரு ஊரே அபாண்டன்னு இருக்காங்க. இல்லை ஏகப்பட்ட வீடு, ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்குன்னாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. ஆமாம், இதில் எங்களுக்கே வந்து சரியான சர்ப்ரைஸ் தான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து போயிட்டு பார்க்கல, ஒரு சிங்கிள் ஃபோட்டோ கிளிப்பு கூட வந்து எங்களுக்கு கிடைக்கல. அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வந்து இந்த இடத்த பார்க்க போகிறோமே. சரி ஓகே, பார்த்துட்டு வந்துடுவோமா? ஆமாம், இருங்க தலைவர். கைஸ், நானும் வந்து என்னோடய கேமராவை எடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக நாங்கள் இந்த இடத்துக்கு நம்மளோட கேஜெட் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம்.
போயிட்டு ஃபஸ்ட்டு அது என்ன பில்டிங்னே தெரியல, அது போயிட்டு உள்ளார போயிட்டு பார்ப்போம். பார்த்தா தான் எனக்கே தெரியும் லென்ஸ் கரெக்டாக செட் ஆகிருக்கா. ஆனால் கரெக்டாக செட் ஆகலைன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த என்டையர் ஏரியாவை பாருங்கள், ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸ் தான் இது. அங்கே நம்மளோட அசுரா நிற்கிறான். யாருப்பா அது அசுர? நம்மளோட அசுரன் அவன் தான். அவனோட பேர் நிக்நேம் அசுரா. இதுக்கு எந்த பக்கம் என்ட்ரினே தெரியலையே. எல்லா வழி இப்படி தான் இருக்குது, பார்ப்போம். இன்னும் ஏதோ ஷெட்டு மாதிரி இருக்குது, ஃபேக்ட்ரியா? பார்த்துக்கோ, இதுதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். இருக்கு வழி அந்த சைடில் ஏதோ இருக்கு. இப்போ பார்த்துட்டு வருமா வாங்கலாம். ஓகே, எஸ், ஏரியாவே என்ட்ரி பயங்கரமாக இருக்குது. ஆமாம், வாவ், பூலாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் அந்த சைடில் போகிறதுக்கு வழி இல்லை கைஸ். ஏதோ சின்ன சின்ன ஆனால் எனக்கு மாதிரி இருக்குது. எனக்கு பின்னாடி ஏதோ ஒரு வாக் பண்ணிகிட்டே இருக்க மாதிரியே ஒரு ஃபீலு. வாக் பண்ணிகிட்டு இருக்கா? பின்னாடி ஏதோ நம்மளை வாக் பண்ணிகிட்டே வர மாதிரியே ஒரு ஃபீலு. சரி விட்டுங்க, அது நம்ம எப்பயுமே இல்லைப்பா, நாய் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கா, அந்த சவுண்டும். அதனால அது ஒரு தனி ஃபீலாகவே ஒரு தோணுது. சரி வாங்க, இது பண்ணிக்கோங்க கைஸ். அந்த சைடில் போக முடியாது, ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் ரெண்டு சின்ன இடம் மட்டும் இருக்குது, அது உடஞ்சி மாதிரி. பாருங்க, நீலாம் உச்சத்தில் இருக்குது. ஆமாம், நாய் வந்து நம்மளை பார்த்து குலைக்குதா, இல்லை இங்கே ஏதோ பேய் வந்து, அது நாய்க்கு எனக்கு பேய் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் நாய் குலைக்குதா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. இப்போ இது முள்ளு செடிப்பா. எல்லாமே முடிச்சிருக்காங்க. ஹலோ, வா, எவ்வளோ நாள் அபண்டண்டாக இருக்குது தெரியலையா? ஏதோ குட்டி ஃபேக்ட்ரி மாதிரி தான் இருக்குல்ல. ஆமாம், இந்த ஆம்பியன்ஸே ஃபுல்லாக ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. சே. ஆமாம், ஃபுல்லாக சேருப்பா. பார்த்து அங்கே போயிடாதீங்க, ஷூ வேஸ்ட் ஆகிட போகுது. ஹலோ, இந்த இடத்துல ஏதாவது ஆன்மா இருக்கீங்களா? இந்த கிராமத்துமே அழிஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். இந்த கிராமத்தில் இருந்த எல்லாருமே இறந்துருக்கீங்களாமே. இந்த கிராமத்தில் இருந்து இறந்து போன அந்த ஆன்மா யாராவது இங்கே இருந்தீங்கன்னா இப்போ எங்கள் கூட வந்து பேச முடியுமா? ஏன்பா எங்கே போனாலும் அதே டைலாகப்பா. ஏன்பா இப்படி ஆல்ரெடி எங்கே போனாலும் இந்த ஒரு டைலாக் சொல்லிட்டு ஆனால் போகிறத கூட கூப்பிட்டு வர முடியுது. பரவாயில்ல, இல்லை சும்மா ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருக்குது, அதனால தெரிஞ்சு பார்த்தேன். சரி, பக்கம் நாய் குலைக்கிறது சவுண்டு கேட்டோன்னா ஏதோ பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. சரி வாங்க, அடுத்து உள்ளார போயிட்டு இன்னும் பார்ப்போம். ஆனால் இது இவ்வளோ பெரிய இடம் உள்ள இல்லை, அவ்வளோதான். அங்கே அந்த நம்ம பின்னாடி ஒன்று பார்த்தோம்ல, சின்னதாக ரூம் மாதிரி. ஓ, அவ்வளோதான் போல. அதுக்கு நாய், ஏன் நாய் இப்படி பயமுறுத்துற? பக்கத்தில் வந்து குலைக்குதுப்பா. செல்லக்குட்டி, நெக்ஸ்ட் டைம்லாம் ஏதாவது டாகுங்க கடிச்சு வச்சிடாதம்மா. ஆமாம், அதுதான் பெரிய தொல்லை. பயந்து போய் வந்து கடிச்சிச்சுன்னா. ஆமாம், நெக்ஸ்ட் டைம் நான் எங்களுக்கு அதை பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துடலாமா? கண்டிப்பாக அதை அடுத்து பண்ணி வச்சுக்கணும்ப்பா. எங்கேருந்து சவுண்டு கேட்டுச்சு? ஆனால் தெரியலையே, பக்கத்தில் தானே கேட்டுச்சு. இங்கே தான் கேட்டுது. பைக் சாவி ஓன்ட்டு தானே இருக்கு. பைக் சாவி ஓன்ட்டு தானே என்கிட்ட இல்லையே. ஓகே, இந்த பாக்கெட்டில் இருக்கு மேலே. ரொம்ப க்ளோஸாக தானே கேட்டுச்சு, ஆனால் நாய் இல்லை. இங்கே தான் பக்கத்தில் தான் கேட்டுது கைஸ். ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்குது. அங்கே நாங்கள் வாசல் கிட்டக்க ஏதோ நாய் வந்து குலைச்ச சவுண்டு எங்களுக்கு தெளிவாக கேட்டுது. பட் வெளியே வந்து பார்க்குறோம்,
அதுக்கான ஒரு அடையாளமே இல்லை. மறுபடியும் வந்து குலைக்கவே இல்லை பாருங்க வெளியே வந்தோடனே. ஆமாம், எப்படி நம்ம உள்ளே போனோம், அதற்கு தூரம் கேட்டுச்சு. நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா பக்கத்தில் கேட்டுது, டோர் பக்கத்தில். சரி வாங்கலாம், இந்தாங்க கோப்ரோ ஆஃப் பண்ணிடுங்க, உள்ளார போவோம். கண்டிப்பாக டாப் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். என்னடா பகல் மாதிரி காட்டுது. ஓ மை காட் கைஸ், ரூட்டே பாருங்களேன் எப்படி இருக்குங்க. ஃபஸ்ட்டு பில்டிங்கை க்ராஸ் பண்ணிட்டோம். ஆமாம், இப்போ ஃபஸ்ட்டு பில்டிங் க்ராஸ் பண்ணிட்டோம். இது உள்ள இன்னும் எத்தனை இருக்குது தெரியலையே. தெரியலையே, நானும் இப்போ தான் வரோம். அது என்னப்பா புல்லு ஒரு ஆளாயிட்டுக்கு வளர்ந்து கிடக்குது. அதை எடுத்து ஏன்பா என் மூஞ்சில் அடிச்சுட்டு போறீங்க? சாரிப்பா. இது வீடு தான் போல இருக்கு. ஆமாம், இங்கே வாழ்ந்தவங்களோட வீடு தான். ஆனால் இது வீடு மேலே ஷீட் மட்டும் போட்டிருக்குமோ? இல்லை, ஷீட்டு மட்டும் போட்டு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. நீங்கள் பாருங்க தங்குற மாதிரி. ஆனால் இந்த பக்கத்தில் ஒன்று இருக்குது, அதே தான் போல் இருக்குது. அதுவும் இதே மாதிரி தான்ப்பா இருக்குது. ஓகே கைஸ், அந்த சைடில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக வந்து கவராக இருக்குது. சேம் இதே மாதிரி ஒரு விண்டோ, அங்கே ஒரு ஓப்பன், இதே மாதிரி ஒரு ரூம் தான் நினைக்கிறேன். ஓகே நம்ம. ஆனால் இது வரைக்கும் வந்து எங்களுக்கு எதுவும் வந்து பெருசாக ஆக்டிவிட்டீஸ் தெரியல, ஸ்மூத்தாக போகுது. பார்த்தோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் பண்ணேன், இப்போ நீங்கள் பண்ணுறீங்க. வாங்க 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 வாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி கட்டுறதுக்காக இதெல்லாம் வச்சுருப்பாங்களோ? அதான் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் ஏதோ கட்டுறாங்க என்னன்னு அப்படியே விட்டாங்க போல இருக்கு. அது என்னது, ஏதோ இதெல்லாம் ஃபேக்ட்ரியில் தானே இந்த மாதிரிலாம் இருக்கும். கரெக்டாக கைஸ், அந்த லைட் எரியுதுல, அது வந்து அந்த சைடில் இருக்க ஒரு கிராமம். இந்த கிராமத்தோட என்டையர் வியூவை உங்களுக்கு காட்டுறேன். அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் லைட் எரியுதா, அது அந்த சைடில் இருக்க கிராமம். இது என்னது இது? அதுதான் இந்த ஃபேக்ட்ரியில் மேலே இருந்து செக்யூரிட்டி வீவிங் பார்ப்பாங்கல்ல, இந்த என்டையர் இது. அந்த பில்டிங்கோட கனெக்ஷன் தான் இது பாருங்கள். சரி ஓகே வாங்க. எங்கே பைரவர் வந்தார், உள்ளார போயிட்டாரா? போயிட்டாரு போல இருக்கு. அந்த டாப் ஆஃப் பண்ணுறேங்க. இது பட்டன் எங்கப்பா? டாப்பில் சைடில். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு அடுத்து உள்ளார என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2 க்ராஸ் பண்ணிட்டோம். என்னப்பா டெப்த்தாக ரொம்ப பயங்கரமாக போகுது. கடவுளே, வண்டி எதுவும் ஆகிடக்கூடாது. உள்ளார வந்து லாக் ஆன மாதிரி ஆகிடுங்க வீடு. எப்படி போனோம், அப்படி ஒரு ரூட்டு போய். என்னப்பா மரம் இது? ஓ ஷிட், ஏங்கப்பா. இதுக்குள்ளார கண்டிப்பாக வண்டி எடுத்துகிட்டு போகணுமா? எவனும் நிற்கிற மாதிரி இருந்தது ஆளுங்க. இதுக்குள்ளார எவன்டா இருக்கிறான் அப்படின்னு பார்த்தேன். ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க இருப்பாங்களா அது உள்ள? வாய்ப்பு இல்லை, நம்ம கேட்ட வரைக்கும் இதுக்குள்ளார யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த 2 இடமும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார டீசெண்டாக தானே இருந்தது, எதுவுமே இல்லையே. ஆமாம், ஒரு சின்ன யூஸிங் தர கிளாஸோ பாட்டில்ஸோ அப்படி எதுவுமே இல்லை. ஆமாம். ஆனால் இந்த பாதை எந்த நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. சைடில் அங்கங்கே ஆனால் நிறைய வீடு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஃபுல்லாக மரமாக இருக்குது பாருங்களா, 2 சைடும் காட்டுங்க. ஆமாம், டாப் டான் பண்ணிக்குவா. இதுவும் ஃபுல்லாக மரம் தான். இதுக்குள்ளே நிறைய வீடுலாம் வந்து இங்கேயும் ஃபுல்லாக மரம். பின்னாடி வந்த ரோட்டு கொடுமையாக இருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் ஏரியாவில் அப்படியே விட்டுக்கிறாங்க. இதெல்லாம் சிட்டி சைடில் இருந்ததுன்னா எவனோ திருடின்னு போயிடுவான் நமக்கு தெரியுமா? எதப்பா? இந்த மாதிரி அபண்டண்டாக இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அப்படியா? ஏதோ ஒரு பில்டிங்கு. ஏதோ ஒன்று இருக்குது.
இது உள்ள எப்படிப்பா பில்டிங்கு இல்லை கட்டி அதுக்கப்புறம் மரங்கிற வாழ்ந்துட்டு இருக்குமா? இருங்க, இதுக்கு மேலே வண்டியை ஓட்டிட்டு போவேன்னா எனக்கு இன்னும் ரிஸ்க்காக தோணுது. ஏன்னா என்ன சவுண்டு அது? கோப்ரோ ஆன் பண்ணிக்கிங்க. சவுண்டு கேட்டது தானே உள்ளார? டம்முச்சு ஏதோ சவுண்டு. இங்கே அந்த சைடில் கேட்டுச்சா உள்ளார கேட்டுச்சா? இங்கே தான் கேட்டது. இந்த சைடில் தான் கேட்ட மாதிரி இருக்கு. ஏய் உள்ளடா, உள்ள இப்போ தான் ஏதோ அந்த மாதிரி சவுண்டு. வரல சவுண்டு. யாராவது இருக்கீங்களா அண்ணா? அண்ணா நாங்கள் சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோண்ணே, நீங்கள் பயப்பட வேணாம், வாங்க வெளில வாங்க பேசிக்கலாம். யாருண்ணா இருக்கீங்க? ஹலோ அண்ணா? ஏரியாவே கொடுமையாக இருக்குப்பா. உள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏரியாவே பயங்கரமாக இருக்கு. யாருமே இல்லையா? அவங்க போய் பார்ப்போம். எப்பா இங்கே தானேப்பா இவ்வளோ நேரத்துக்கும் அது வந்ததுக்கு இங்கே இருந்தது. ஒரு சவுண்டு ஒன்று கேட்குது, அதை லிசன் பண்ணுறீங்களா நீங்கள்? பேக் சைடில் குருவி கற்று தான். குருவியா? அது என்னன்னு எனக்கு ப்ரிடிக்டே பண்ண முடியும். அது குருவி கற்று தான் நினைக்கிறேன். அதுதான். சரி ஃபஸ்ட் இந்த இதை போய் பார்ப்போமா? இந்த ரூம் பார்த்தீங்களா? இன்னும் போவே இல்லையே. நானும் உங்க கூட தானே வெளியே இருக்கேன். உள்ளார யாராவது ஆள் இருக்காங்களான்னு தெரியல எனக்கு. அதான் பக்கு பக்குன்னு இருக்குது. ஆள் இருந்து யாரா? உள்ளார போய் பார்த்துடலாம். ப்ரோ அங்கே நான் யாரோ எங்களை பயமுறுத்த ட்ரை பண்ணுறீங்களா? அண்ணா யாராவது இருக்கீங்களா? உள்ளாரையும் சவுண்டு கேட்குது. இவ்வளோ நேரம் இது உள்ள தான் கேட்டுது. வழி இப்படி தான் இருக்கு. அப்போ எங்கே ஒரு வழி இருந்தது? சரி, வண்டி சாவி எடுத்துட்டேன்ல. ஓகே எடுத்துட்டு அவங்க இப்படி தான் வர சொல்கிறாங்களோ உள்ளார. யார் வர சொல்கிறாங்கன்றீங்க? சுற்றி சுற்றி ஏதோ சவுண்டு. இது என்னப்பா பில்டிங்கு? வாங்க பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக கான்ஷியஸாக இருங்க. ஏதோ சமையல் பண்ணுற அறை மாதிரி இருக்குது. அடுப்பு யாராவது இருக்காங்க? இல்லைல்ல. ஆனால் பின்னாடி இந்த சவுண்ட் வந்துட்டே இருக்கு ப்ரோ. வந்துட்டே தான் இருக்கு. அந்த சைடில் உட்காந்து பார்த்துட்டு வரலாம். அது ஏதோ லைட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஆமாம். இப்போ வண்டி இங்கே இருக்கிறது சேஃபா? சேஃபே கிடையாது. என்ன இருக்கு? ஐயோ கிணறா? எது கிணறா? ஏய் பார்த்துப்பா. இல்லை ஏதோ மது மாதிரி இருக்குது. இந்த ஆறு ஓடும்ல அந்த மது மாதிரி இருக்குது. ஓ இறங்கு முதல்ல. மணி சவுண்டு கேட்குது. ஆமாம் மணி சவுண்டு கேட்குது. மணி சவுண்டு, பெல் சவுண்டு கேட்குது. பெல் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா பேட் சைனோட சிக்னல் இந்த டைமிங்கில். ஸோ சார் ஆனால் அது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. ஆமாம் அங்கெல்லாம் ஸ்மூத்தாக. நீங்கள் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்த உடனே ஆக்டிவிட்டி தெரியுது எங்களுக்கு. பறவையோட சவுண்டா கைஸ்? ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு கேட்குது. அநேகமாக நான் அது ஏதோ பேர்டோட சவுண்டு தான் நினைக்கிறேன். ப்ரோ இது என்னது?
என்னன்னே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நம்ம ஃபஸ்ட்டு தரவை எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணுவோம். நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, வாங்க கூடயே இருங்க, வெளில எட்ட போகாதீங்க, வாங்க. பார்த்து 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 தடுக்குது யாரும் வர மாதிரியே ஃபீல். பார்த்து பார்த்து அப்பா சரியான ஆர்டிஸ்ட்லாம் இருந்திருக்காங்க உங்களுக்கு. இன்னும் ஜோசி யாராவணுங்களா எல்லாம் கையை வரைஞ்சிருக்காங்க ஜோசி மாதிரி. கை அது என்ன சிம்பிள் அது கைக்காக? தெரியல, ஏதோ பைக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க. தலைவர் இந்த ஆர்டிஸ்டோட டயக்ராம்லாம் பாருமா. ஓய் நல்லா இருக்குல்ல கிரீடம். என்னப்பா அது? கிரீடம் வரைஞ்சிருக்காங்க. இதை வரைஞ்சது யாருன்னு தெரியல. வரைஞ்சிருந்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு சூப்பராக வரைஞ்சிருக்கீங்க. சூப்பருங்க. அதான் அசிங்கமாக இருக்குது, அதை போய் காட்டுறேன். எது இது? வெளியே வெளியே இங்கே யாரும் சுத்த போடுறாங்களோ. எனக்கு இந்த டயக்ராம்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. இது என்னப்பா கொடுமையாக இருக்குது. யாரோ ஆள் இருக்காங்களோ டவுட்டாக இருக்கு எனக்கு. எனக்கும் அதே டவுட்டு தான். ப்ரோ வெளியே கேட்குது ப்ரோ சவுண்டு. என்ன வெக்கம் இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ப்ரோ வெளியே சவுண்டு கேட்குது ப்ரோ. அது ஓகே, என்ன வெக்கம் இல்லைன்னு எழுதியிருக்காங்க. ஓ இங்கே இங்கே கேட்குது. கேட்கட்டும். அண்ணா அண்ணா யாருண்ணா? இருங்க போகாதீங்க போகாதீங்க. கேட்குறாங்களா? கேட்குறான்ப்பா. இவன் குடிகாரன் கத்தி கேட்க போகிறான்ப்பா. குடிகாரன் சைக்கோவா? அணில் கொஞ்ச நேரத்தில் அணிலே போட்டுருச்சு. அடைச்சிக்கிச்சு மொத்தம். வெளில போகாதீங்க தயவுசெய்து. கையில் நம்ம கையில் சேஃப்டி கொண்டு கூட இல்லை ப்ரோ. சேஃப்டிக்கு இருக்குது, நைஃப் இருக்குது. பண்ணிட்டாங்கன்னா பேக்கில் இருக்கிறது நான் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் போயிடாதீங்க. சைக்கோ யாருன்னு தெரியும் ப்ரோ. ஓகே ஆனால் சைக்கோவானு தெரியல. இந்த கும்பு தான் எடுத்துக்கலாமா? அடிச்சிடலாமா? எனக்கு எடுத்துக்கிறீங்களா? இதை மாட்டா தப்பிக்கிறது. பியர் பாட்டிலெலாம் கிடைக்குது. அப்போ எவனோ வருவான் போகுது ப்ரோ. கேட்குதா? உள்ளார இருக்கிறத சேஃப்டி வெளியே போகணும். கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. என்கிட்ட நைஃப் இருக்குது, ஒரு குண்டு எடுத்துக்கோங்க. மாட்டை அடிச்சிடுவேன் நான். அப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அடிக்க வேணாம், பேசி பார்ப்போம். பார்த்து இதெல்லாம் முள்ளாக இருக்குது. எவ்வளோ முள்ளாக இருக்குது இங்கே தான் ப்ரோ கேட்டுது. ஏய் கட்டை எடுத்து வச்சுருக்காங்க. ஏய் ப்ரோ கட்டை ப்ரோ, வண்டி உடச்சிட்டு. இல்லை உடைக்க பார்க்கல. ஏய் கையச்சு எவனா இப்போ ஆள் இருக்கான். ஆள் இருக்கான் ப்ரோ. ஆள் இருக்காங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம், சேஃபாக இருங்க. கண்ணு பின்னாடி வச்சுக்கோங்க. ஒரு கண்ணு. ஏய் சுற்று போடுறாங்க ப்ரோ. எவனோ ரவுண்ட் பண்ணுறான் ப்ரோ. சுற்று போடுறாங்க ப்ரோ. எவனோ ரவுண்ட் பண்ணுறான். கன்ஃபார்மாக சுற்று போடுறாங்க. ஆமாம். அந்த கட்டி எடுத்துங்க. இதுதான் இப்போ நல்லா வெயிட்டாக இருக்குது.
அவனுங்களே கட்டையை கொண்டு வந்து கொடுத்துட்டானுங்க. ஏய் முள்ளு இருக்குப்பா இது. முள்ளா ஐயோ அது கொஞ்சம் கரியாக இருக்காது. சரி முள்ளா இருக்குது இல்லை முள்ளு கொம்பப்பா அது. ஐயோ பார்த்து 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 சேஃப்டி வச்சுங்க. ஓ ஆனால் இந்த இடத்துல எவனும் பண்ணுறான் வேலை, ஆனால் அங்கே தான் எவனும் இருக்கிறான். அபண்டன் வில்லேஜ், ஸ்மால் வில்லேஜுக்குள்ளார இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் இப்போ எங்களை தவிர்த்து யாரோ வந்து உள்ளார ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. ஆனால் இப்போ நாங்கள் மட்டுமே இருக்கிறோம் அப்படின்றனால எங்களுக்கு வந்து ப்ரோ யாரோ பக்கத்துலேயே வர மாதிரியே இருக்குது ப்ரோ. புகையாக கிளம்புதா எனக்கு அதுதான் டவுட்டாக இருக்குது. ஆமாம் ப்ரோ நீ பேசு. ஆமாம் புகை வருது இல்லை? புகை வருது. ஒரு பனிக்கு தான் வருதா? வா இருமல் வர கொடுமையாக இருக்கு. இங்கே வாய்ஸ் கேட்குது ப்ரோ. வாய்ஸ் கேட்குதா? சரி வாங்க வாங்க. எதுக்கு பின்னாடி ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இங்கே எதுவுமே காணும் ப்ரோ. என்னப்பா இது இவ்வளோ பெரிய பள்ளம்? படிக்கட்டலாம் போகுது ப்ரோ. வேணாம் ப்ரோ கிட்ட போகாது. கிணறு தானே இது? ஆமாம் ப்ரோ ஏதோ ரிஸ்க்காக இருக்க போகுது, விட்டுருங்க. டார்ச் இருக்கா? இருக்கு. டார்ச் கொடுங்க ப்ரோ. அங்கே ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது ப்ரோ. அதுதான் பார்த்துட்டாங்க. ஏகப்பட்ட வீடுப்பா. இவனுங்க இந்த மாதிரியே ஏதோ பண்ணி இந்த இடத்த யாருமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுறானுங்க போல இருக்கு. ஆமாம் இந்த மாதிரி ஏதோ பயமுறுத்தியே இது மாதிரி பண்ணுறாங்களோன்னு தோணுது எனக்கு. எனக்கு பசியில் ஏப்பமே வந்துருச்சு. சாப்பிட்டதெல்லாம் சிரிச்சிருக்கேன். எவ்வளோ தூரம் நடந்துன்னு இருக்கிறோம் எல்லாரும். யாரோ பக்கத்தில் வந்து ரோடு அவ்வளோ தூரம் போகுது. இது ரொம்ப பெருசு போல இருக்கு ப்ரோ. இது எப்படி அடர்ந்து இருக்கு பாருங்க. அம்மாடி இவ்வளோ இதாக இருக்கா ப்ரோ? இல்லை இதுக்குள்ளாரையும் போக முடியாது. நீங்கள் பாருங்கள் நான் ரவுண்ட் அப் பண்ணுறேன். ஏன்னா வந்தேன்னா பார்த்துக்கலாம். அதான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு பின்னாடியே பார்த்துட்டே இருந்தேன். இருக்கிற மாதிரியே எனக்கு டவுட்டாகவே இருக்குது. கரெக்டாக பிரச்சனை சேஃபு வெப்பன்ஸ் எடுக்கக்கூடாது லீகலு அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாமே சேர்ந்து இப்படி பண்ண வச்சுருவாங்க போல இருக்கு. என்னங்கிறாங்க தெரியுதா ப்ரோ? இது கோஸ்ட் ப்ரோ. ஆலியா ப்ரோ? ப்ரோ இது கோஸ்ட்டு உள்ளார இறங்கிருச்சு. கோஸ்ட் உள்ளார இறங்கிருச்சு. ப்ரோ அது ஆள் இல்ல ப்ரோ, கோஸ்ட் ப்ரோ. லைட் அடிச்சு பாருங்க. ஆனா நீ பார்த்தல நான் லைட் அடிச்சேன். தெளிவா தெரிஞ்சுதா? ஃபோக்கஸ் வைங்க. ஃபோக்கஸ்ல தான் போயிடுச்சு ப்ரோ. ஃபோக்கஸ் கோஸ்ட் ப்ரோ அது. அது ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குதுவா. அங்க போங்க. சத்தியமாப்பா? இல்ல இல்ல அது ஆள் வேறப்பா. ஆள் உருவம் பார்த்தா தெரியாதப்பா. அது ஆள் கிடையாது. சி ஆள் தான். அது கண்டிப்பா ஆளா தான் இருக்கணும். அதுக்குள்ள எப்படி மறையும் ஆளு? ஒரு செகண்ட்ல மறையுமாப்பா ஆளு? அங்க ஒருவேளை அந்த செல் ஏதோ இதை படிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த செல் ஏதோ படிக்கிட்டு இருக்கலாம். நம்ம இன்னும் போய் அங்க பார்க்கவே இல்லை. கோஸ்ட் பா அது. கையில கட்டை இருக்குல்ல, வாங்க போய் பார்த்துக்கலாம். அது கண்டிப்பா கோஸ்டா இருக்குது, வாய்ப்பே இல்லை. ஆளா தான் இருக்கணும். ஓடாதப்பா ஓடாதப்பா. கட்டை பேக்கெல்லாம் வச்சுட்டு தெரிய முடியல. யாருன்னு பார்த்துல ப்ரோ. அது கோஸ்ட் இருக்கு ப்ரோ. வண்டி தான் வந்து இங்கே நிற்கிறது. எனக்கு ஒரு பக்கு பக்குன்னு இருக்குது.
அது கோஸ்ட் மாதிரியே தெரியலையா ப்ரோ அது கோஸ்ட் இருக்கு ப்ரோ அங்கே. ப்ரோ கோஸ்ட் தேடி போகிறேன்றீங்க. ஆக்சுவலாக நம்ம வந்ததே அப்படி தான். இந்த பக்கத்தில் ஒரு பக்கம் சைக்கோ ஒரு பக்கம் கோஸ்ட் ப்ரோ. ப்ரோ வேறு இங்கெல்லாம் வேறு வீடு இருக்குது. இதை சொன்னாங்கல்ல ப்ரோ ஆல்ரெடி அந்த சைடில் வீடு இருக்குது. வீடாக ஃபேக்ட்ரியா இது? ஆல்ரெடி நம்மளை ரவுண்ட் அப் பண்ணுறாங்கப்பா. ஒரு பக்கம் கோஸ்ட்டா ஆளா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பார்த்துருங்க. இங்கே தான்ப்பா இருந்தது. இது இருக்கா படிக்கிட்டா? இது என்னது? இங்கே அந்த சைடு இருக்கா படிக்கட்டு? ஸ்டெப்ஸ் இந்த சைடில் தான் இருக்கு. ப்ரோ இது பெரிய ஓப்பன் ஏரியா ப்ரோ. இது மேலே எப்படிடா போடுறீங்க ப்ரோ? இந்த படிக்கட்டு ஏறி போகிறது ரிஸ்க் ப்ரோ. இது மேலே தான் ப்ரோ இது நின்றுது. ப்ரோ ஏரியாவே கொடுமையாக இருக்குது ப்ரோ. சரி நான் மேலே போகிறேன் ஓகேவா? எப்போ நான் கேள்வி பயமாக இருக்குப்பா. இல்லை டக்குன்னு போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். அது என்னது யாருன்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன் நான். ஓகே கொஞ்சம் சேஃபாக இருங்க. சுற்றி பார்த்துக்குங்க. நீ மேலே போனதுக்கப்புறம் கீழே பக்கத்தில் இருந்தால் என்ன பண்ணுவேன் நான்? நீங்கள் தைரியமாக தான் இருக்கீங்க. தைரியம் இருக்குதான். அடிச்சிருங்க. கோஸ்ட்டு கிடையாது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இங்கே ஆள் தான் நம்ம சுற்றி போடுறோம். சைக்கோக்கும் கோஸ்ட்டுக்கும் பார்த்த தெரியாதப்பா. சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவேன்னா நான் மேலே போகிறேன் சரியா? எனக்கு தெரியும் கோஸ்ட்டு தான். பார்த்து போங்க. ஆளுன்னு சொல்லிருக்கேன். சின்னதாக ரூம் மாதிரி இருக்குது. இங்கே வேறு ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. தண்ணி பாட்டில் பாருங்க. ஆல்ரெடி வேறு எனக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் சைக்கோ தொல்லை ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கத்தில் வேறு மேலே தான் நான் கோஸ்ட்டை பார்த்தேன். ஒருவேளை என்னோட கெஸ்ஸிங் தப்பாக இருந்தால் அது மேலே ஆளாக தான் இருக்கும். உள்ளே வேறு படிக்கிட்டு இருக்கா? சின்ன ரூம் மாதிரி இருக்கு. ஓகே சின்ன மோட்டர் கொட்டை மாதிரி இருக்கு. பார்த்துக்கலாம். பார்த்து ஏறுங்க ப்ரோ. ஓகே. படிக்கட்டு துருக்கிற பிடிச்சி உடஞ்சிட போகுது ப்ரோ. ஓகே சரி. ஆளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரோ. கொஞ்சம் மேலே இருந்து கீழே பார்த்து எதாவது இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. கொஞ்சம் ஓகே. தனியாக நிற்கிறேன். ஏதாவது வந்துட போகுது. கடவுளே பார்த்து ஏறுங்க ப்ரோ. ஓகே சேஃப் தான். யார் இருக்கான்னு தெரியல ப்ரோ. இரும்பு மக்கி போயிருக்க போகுது ப்ரோ. பார்த்து ஏறுங்க ப்ரோ. பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. பார்த்து ஏறுங்க. இங்கே தான் இருக்கா? யாரு? ஹலோ யாரு? யார் ப்ரோ? என்னாச்சு ப்ரோ? யாரும் இருக்காங்களா? இல்லை யாரோ படுத்துருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வேறு மேலே போயிருக்காருங்க. ப்ரோ இல்லைண்ணா வந்துருங்க ப்ரோ. ஏன் ப்ரோ மேலே ரொம்ப இருக்கீங்க? இல்லை பார்த்துட்டு வந்துடுறேன். சேஃப் தான். நீங்கள் சேஃபா? எனக்கு கீழே நிற்கிற சேஃபான்னு தெரியலப்பா. கடவுளே எனக்கு வேறு சுற்றி இருட்டாக இருக்குது. யார் இருக்காங்கன்னு தெரியல. பதுங்க இடம் மாதிரி இருக்குது. மனுஷன் வேறு மேலே போயிட்டாரு. என்னாச்சு ப்ரோ? யாரும் இல்லையா ப்ரோ? அங்கே தான் ப்ரோ பார்த்தேன். இந்த ப்ரோ இங்கே பாருங்க. நீங்கள் நிற்கிறீங்க பாருங்க. அங்கே தான் பார்த்தேன். இப்போ இல்லை. இந்த இருட்டில் ஒன்று பார்க்குறதுக்கே கோஸ்ட் மாதிரி தான் இருக்குது. இந்த என்டையர் ஏரியாவே நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படி இருக்குது பாருங்கள் ப்ரோ. என் பக்கத்தில் எதுவும் இல்லைல்ல? எதுவும் இல்லை. ஓகே சேஃப் தான் ஓகேவா? நம்ம எதுவும் மது மாதிரி பார்த்தோம்ல. ஆக்சுவலாக அங்கே என்ன பார்த்தது? ஏய் என்ன ப்ரோ?
தலைவரே இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல, தலைவரே இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல, யாரு அங்கே நம்ம நின்னோம்ல, என்னது? ஆமாம், அந்த பில்டிங் கிட்ட நின்னுல வீடு மாதிரி, ஆமாம். அந்த இடத்துல இருக்கு. இங்கே பார்த்து அதே உருவம் அங்கே இருக்கு. ஏம்மா இரு இங்கே இரு, அங்கே தான் இருக்கு. சேஃப் தான், நம்ம சேஃப் தான், பிரச்சனை இல்லை. அங்கிருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ ஆகும்? சேஃப் தான், பிரச்சனை இல்லை. சேஃபாக இருங்க. ஒரே நிமிஷம், நான் கீழே இறங்கிடுறேன். ஏய், யார் ப்ரோ? அது யார் ப்ரோ? தெரியலடா, இருடா. ப்ரோ சீக்கிரம் கீழே வாங்க ப்ரோ, நான் வேறு தனியாக இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ். யார் ப்ரோ அது? கைஸ் ஏய் கீழே சேஃபர். லைட் ஆஃப் பண்ணுறா. ஏன் ப்ரோ? டாப் லைட் ஆஃப் பண்ணு. யார் ப்ரோ? ஏன் ப்ரோ? லைட் எதுவும் அடிக்காத, அங்கேயே இரு. லைட் அங்கேயே இரு. சேஃபர் இதோ வந்துடுறேன். யார் ப்ரோ? சம்திங் இப்போ யாரும் வராங்க. சைக்கோன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக சைக்கோ தான். ஓ மை காட், கீழே வர போகிறான் ப்ரோ. ப்ரோ பார்த்து வாங்க ப்ரோ. தயவு செஞ்சு கத்திராத. யார் ப்ரோ கிட்ட வந்துட்டானா? யாரா அது? அங்கே யாரோ வந்த மாதிரி இருந்தது. தெளிவாக டார்ச் அடிச்சு வேறு நான் வேறு காட்டி கொடுத்துட்டேன். டக்குன்னு இறங்கணும். ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோ. பார்த்து சேஃபாக வாங்க ப்ரோ. யார் ப்ரோ? பார்த்து வாங்க. பேசாத. யார் ப்ரோ? பேசாத. சரி, இங்கே இருங்க. இந்த இடத்துல 2 விஷயமும் இருக்குது. யார் ப்ரோ? கோஸ்டும் இருக்குது. நான் சொன்னேன்ல, அதே சமயம் சைக்கோ இருக்கிறோம். சைக்கோவா? அவன் சவுண்டு சைக்கோவா? ஒரு சைக்கோ இருக்கிறோம். நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருந்தோம்ல, ஆமாம், அந்த வீட்டுக்குள்ள இருந்து வந்தோம். இது இப்படி தான் வர கையில் பெரிய கட்டை இருக்குது. இதோ வச்சிருக்கானா? கட்டையா என்னன்னு தெரியல அது. ஓகே, நம்ம போனால் அதே வீடு. இப்போ நம்ம அவன்கிட்டருந்து எப்படியாவது தப்பிச்சு நம்மளோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு டக்குன்னு கிளம்பிடணும். ஓகேவா? வண்டி தான் பண்ணிட்டானா? இல்லை அவன் இந்த சைடில் வரான், இந்த ரூட்டில் தான் வரான். நம்ம வந்து அதே ரூட்டில் தான் வரோம். வெயிட் பண்ணு. இப்போ நம்ம அதுக்கு வேறு ஏதாவது ரூட்டில் போகணும். இப்போ நம்ம அதே வீட்டுக்கு போகணும் தான். அந்த வீட்டில் தான் இருப்பான். நம்ம அப்படியே அந்த ஒரு சின்ன டவுட் வந்ததில்ல. அவன் ஒரு வீட்டில் இருக்கான் ப்ரோ. அடிச்சிடலாமா? இல்லை வேணாம். எத்தனை பேர் இருக்கானுங்க? ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறோம். ஒருத்தன் வந்து அடிச்சிருவோம் ப்ரோ. ஒருத்தன் வந்து அடிச்சிடலாம். அடிச்சிடலாம். ஏதாவது கேஸ் ஆகிட போகுது, அதுக்கு தான் பார்க்குறேன் நான். கேஸ் ஆகிடுச்சு. ஆர்டருக்கு எடுத்தான், நான் பார்த்துக்கிறேன். சேஃப்டிக்காக அடிச்சுன்னு சொல்லிக்கிறேன். அது மேட்ரு இல்லை. ஓ மை காட். சரி இருங்க, நான் அப்படியே போயிட்டு சும்மா அடிச்சலாம் வரானான்னு மட்டும் எட்டி பார்த்துட்டு வரேன்.
கன்ஃபார்ம்டாக வந்துட்டான். இப்போ அவன் வந்து சீன் மட்டும் ப்ரோ என்ன வேறு போயிடலாம் ப்ரோ. இப்படி என்ன வழிக்கு அப்புறம் போயிடலாம். இல்லை, இந்த சைடில் நம்மளால் போக முடியாது. இந்த சைடில் வந்து பார்த்தோன்னா இது இருக்குது, வாய்க்காடை மாதிரி ஒன்று போகுது. அந்த வாய்க்காடு இல்லாமல் தண்ணி இல்லை. அதுவும் இல்லையா? ஐயோ ரிஸ்க் எடுக்க வேணாம். இறங்கினா அப்படி ஏறிடலாம். ஏறிடலாம். இறங்கும்போது எதுனா பெரிய பள்ளங்கள்லாம் கிணறு மழை காலத்து இடம். இல்லை, நான் இப்போ மேலேருந்து பார்த்தேன், ஒரு நீட்டாக ஆறு மாதிரி போகிற வாய்க்கா மாதிரி, பெரிய வாய்க்கா மாதிரி இருக்குது. இறங்கி ஏற அளவுக்கு இருக்கா? இறங்கி ஏறலாம், சேஃப் தான். நம்ம இப்படி இறங்கினா இப்போ நம்மளுக்கு நேராக இந்த சைடில் அந்த சந்தில் தான் நம்ம வண்டி இருக்குது. ஓகே, எடுத்துடலாம். கோப்ரோ ஆஃப் பண்ணிடுங்க. பேக்கில் வச்சுருங்க. ஏன்னா இப்போ எல்லா கேமராவையும் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி போனோம்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து எஸ்கேப் ஆக முடியாது. பார்த்து எதுவும் இல்லை. அங்கே இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். நான் பார்த்தது ஒருத்தவனை தான் பார்த்துருக்கேன். ஓகேவா? எப்படி ப்ரோ சொல்கிறீங்க ஒருத்தன்ட்டு? நான் பார்த்தது ஒன்று இருக்குது ப்ரோ. பேய் இருக்குது. பேய் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலாக என்னோட கூட்டு பார்ட்னரா? அப்படி கிடையாது. பேய் இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம உயிருக்கு ஆபத்து கிடையாது. ஆனால் சைக்கோ இருக்கிறான். அதுவும் இல்லாமல் அவன் இப்படி நோஞ்சா மாதிரி இருக்கிறான் ஆள். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம், அன்றைக்குமே வந்து அவன் கூட்டாளிங்களோடு இருக்கிறானா என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம இந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு சேஃபாக வெளியே போயிடலாம். இதுக்கு மேலே நம்ம உயிருக்குலாம் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. நம்ம இப்போ சேஃபாக வெளியே போய் ஆகணும், அவ்வளோதான். நம்ம இன்னொரு நாள் கூட வந்து இந்த இடத்த தரவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நாங்கள் லைட் விஷயம் செட் பண்ணி வர்றாங்க. எனக்கு யாரும் நினச்சி பயப்படுறதுனே தெரியலையே. பேய் வந்து மேட்ரி பயப்படாது. பேய் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. பேய் மேட்ரி இல்லை நம்மளுக்கு. பேசாதீங்க. நம்ம சைலண்ட்டாக போகிறோம், நம்மளோட பைக்கை எடுக்கிறோம், கிளம்பினே இருக்கிறோம். ஓகேவா? அதுக்குள்ளே வந்து புஷ்டானுங்கண்ணா. போய் தான் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. இவ்வளோ ரிஸ்க் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நம்மளுக்கு ரிஸ்க் வேணான்னு தோணுது எனக்கு. பின்னாடி எவனோ வர மாதிரியே இருக்கு. எவ்வளோ நம்ம உயிர் தான் முக்கியம். போயிடலாம். அடப்பாவி, தப்பிக்கிற நேரத்தில் ஒரு நைட் விஷன் கேட்குதா உனக்கு? எது நடந்தாலும் ஒரு ப்ரூஃப் வேணும் நம்மளுக்கு. அதுக்காக தான் ஒரு கேமரா. இப்போ இதில் லைட்டிங் கிடையாது. ஓகேவா? லைட் யூஸ் பண்ணால் அவன்கிட்ட நம்ம மாட்டிக்குவோம். இப்போ ஆல்ரெடி நான் மேலேருந்து டார்ச் வேறு அடித்து தொலைச்சிட்டு நம்ம இந்த சைடில் தான் இருக்கோம். இப்படி தான் வந்தான். அதனால எங்கே ஒளிஞ்சிருக்கான்றது எனக்கு தெரியல. இப்போ அந்த கட்டையை காட்டுங்க. முன்னாடி ப்ரோ செருப்பு சவுண்டு ப்ரோ. நான் வேறு மிலிட்ரி ட்ரைனிங் கூட எடுக்கல ப்ரோ. எடுத்திருந்தா கூட த்ரில்லிங்காக ப்ரோ. நீ பின்னாடி யாரோ வர மாதிரியா இருக்கு. கடவுளே, எனக்கு என்னை கொண்டு போய் சேர்த்துருங்க. உங்க கூட வந்து என்னென்ன தலைவலிலாம் பண்ண வைக்கிறேன்.
பாத்துரு பின்னாடி கேப்சர் பண்ணி கடையத்துக்கு போடு பார்த்துக்கலாம். போயிடலாம் செப்டா அதான் சொல்றேன் நானே போக மாட்டேன்ற ரோடு அப்படி இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்கேப் வெட்டவெளிக்கு வந்துட்டோம். எடுத்து எக்ஸ்ட்ரீமான ரிஸ்க்கு. எப்படி நாங்கள் வந்து எவ்வளோ சைலண்டாக வந்தோம். என்னாச்சு? ஓகே தானே? கண்ணெல்லாம் செவந்துருச்சியா? எப்படி சொல்கிறேன்னு தெரியல. படத்துலேருந்து ஏச்சு வந்த பேய் மாதிரியே இருக்கிறான் ப்ரோ. ஒருத்தர் இல்லை ப்ரோ, 2 பேர் இருக்கானுங்க ப்ரோ. 2 பேரா? 2 பேர் இருக்கானுங்க. பாத்தியா? ஆமாம். ஆனால் 2ல் 1 தான் உருவம் கிளியராக இருந்துச்சு, உருவே தெரில. ஆனால் 2 பேர் கட்டை பாட்டில் என்னென்ன வச்சுருக்கான் ப்ரோ அவன். சத்தியமாக இந்த மாதிரி ஹார்ட் பீட் ரைஸு ஒரு மாதிரி அப்படியே கிளாராக மயக்கம் வர மாதிரி இருக்கியா? கோஷம் சொன்னாங்க கூப்பிட்டு வந்த இந்த மாதிரி எப்பயாவது அப்பப்போ நடக்கும். கைஸ் ஃபைனலாக ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ தான் வந்து பெருமூச்சை விடுறோம் நாங்கள். ஆமாம். எப்பா சாமி, இந்த வெளிச்சம் வீட்டெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ மனுஷன் நடமாடுற மாதிரி இருக்கு. மனுஷன் நினப்பா வந்தோம். ஆமாம், ஒரு வழியாக சேஃபாக வந்தாச்சு. இருங்க, நாங்கள் உங்கள்கிட்ட வண்டியை நிறுத்திட்டு ரிலாக்ஸாக பேசுகிறோம். இப்போ ஒரு வழியாக ஏரியா வந்துட்டோம். இது கூட அபண்டன் ஏரியா மாதிரியே இருக்கு. அவருக்கு மாத்திரை வாங்கிட்டோமா? ஓகே. ஆமாம் கைஸ், நான் ஒரு வழியாக வந்து சேஃபாக இங்கே வந்துட்டோம். இப்போ மிதுனுக்கு வேறு வந்து உடம்பு சரியில்லை. இங்கே வந்து ஹெவி கோல்டாக இருக்கனால ஃபீவர் வந்துருச்சு அவனுக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் அவன் மிஸ் ஆகிட்டான். நல்ல வேலை அவன் மிஸ் ஆனது நல்லது தான். இல்லைன்னா 2 வண்டி எடுத்துகிட்டு போயிருப்போம். கண்டிப்பாக கஷ்டம். வந்து ட்ரிபிள்ஸ்லாம் போகக்கூடாது. ஸோ கண்டிப்பாக 2 வண்டி எடுத்துகிட்டு போயிருப்போம். கன்ஃபார்மாக மாட்டியிருப்போம். யாரோ ஒரு வண்டி மாட்டியிருக்கோம். கன்ஃபார்மாக மாட்டியிருக்கோம். பெரிய பிரச்சனையாக இருக்கும். நல்ல வேலை சேஃபாக ஒரு வண்டியில் போனால் தப்பிச்சிட்டோம். ரொம்ப தப்பிச்சிட்டோமா, உயிர் பிழைச்சோம். அப்போ இத்தனைக்கும் அந்த ஆளை பார்க்கறதுக்கு நோஞ்சா மாதிரி இருக்கிறான். அவ்வளோ டெரராக இருக்கிறானுங்க. ஏன்னா அவன் என்ன மாதிரி போதையில் இருக்கிறான்றதே எங்களுக்கு தெரியல. ஸோ அவன் எப்படி எங்களை ஹேண்டில் பண்ணுவான்றது தெரியல. நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து அவன் வியர்டாக வந்து பிஹேவ் பண்ணான். நீ எப்போ இப்படி கண்டு திறக்கிறேன்? அவனை பார்த்தது அந்த அளவுக்கு ரியாக்ஷன் ஆகிருக்குது. அவனை பார்த்தது நீங்கள் பார்த்ததை விட நான் க்ளோசப்பில் ஓடி வரதை பார்த்து எனக்கு கோஸ்ட்டை பார்த்து கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் ரொம்ப பயந்துருக்கேன். அதுக்கப்புறம் டே பை டே நீங்கள் சொல்ல அதை உள்ள அப்சர்வ் ஆகி ஒரு பரவாயில்லன்னு இருந்தேன். கோஸ்ட்டை விட கொடுமையானவனா இருக்கிறான். பொறுமையாக உள்ளார தூங்குறானுங்க பசங்க. கோஸ்ட்டை விட கொடுமையானவனா இருக்கிறான். கையில் ஒரு கையில் பாட்டிலு, ஒரு கையில் கட்டை. அவனை பார்க்கறதுக்கு சுடுகாட்டில் எழுச்சி வந்து போன மாதிரியே இருக்கு. எனக்கு என்ன சொல்றது? சுடுகாட்டில் எழுச்சி வந்து போனோம். சூப்பர், சரியான இது. இந்த வீடியோக்கு என்ன டைட்டில்? சுடுகாட்டில் எழுந்து வந்த பிணம் அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்படிதான் உண்மை. அப்படித்தான் இருக்கிறான் பார்க்கறதுக்கு. இங்கே எலும்பை எண்ணிடலாம். அந்த உள்ள போயிடலாம். சவுண்டு கேப்சர் ஆகிருக்குமா? ஆமாம், இதை டம்னு வச்சேன். இல்லை, டப்னு அடிச்சு நான் இல்லை வேறு வயலன்ஸ் கொடுக்குது. உள்ளே போயிடலாம். ஆமாங்க, ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல நடந்த ஒரு இன்சிடெண்ட்டும்
வீடியோ இருக்குது ஆனால் போட்டுட்டேன்னா என்னன்னு தெரியல எனக்கு. ரியல் பேரநார்மல் ஆக்டிவிட்டி. நாங்கள் வந்து கண்டினியூஸாக டே பை டே வந்து ஷூட்லவே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் மிதுனுக்கும் இப்போ அவன் உடம்பு சரியில்லை. இருங்க, டோர் லாக் பண்ணுங்கள். இருப்பான் ப்ரோ. ஐயோ ப்ரோ கவலைப்படாதீங்க, கதவு லாக்கில் தான் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் தரங்க ப்ரோ, வெளியே நாயெல்லாம் கொலைக்குது. பொறுமையா ஏந்திர போகிறானுங்க பார்த்தோம்னா. பரவாயில்ல, உடம்பு எப்படி இருக்கு ப்ரோ? அவன் மிதுன் எப்படி இருக்கிறான்? ஓகேவா? ஓகே, அவன் எந்திரிக்கவே இல்லை. சரி சரி, டேப்லெட்டு போட்டானா என்ன? ஓகே, சம்பவம் ஆயிடுச்சியா? சரியான சம்பவம் அங்கே. ஓகே கைஸ், எல்லோரும் வந்து நல்லபடியாக வந்து தூங்குங்க. உங்களுக்கு வந்து ஹாப்பி பேய் ட்ரீம்ஸ். இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். என் ட்ரீமை காலிக்கு விட்டீங்க உங்கள் ட்ரீம்னு சொல்லிட்டு. இத்துடன் பேசிக்கலாம் இருந்தாலும். ஆமாம், காலையில் பேசிக்கலாம். ஓகே பாய், குட் நைட். குட் நைட் சொல்லிடலாம். குட் நைட்.